அதுக்கு முதல்ல நான் பார்த்தோம் அல்கைன்களை பார்த்தோம். Day before yesterday we are discussed about the alkane, alkene and the alkynes. I mentioned about that is a hydrocarbon. நான் குறிப்பிட்டிருந்தேன் அது ஹைட்ரோகார்பன் என்று. அல்கேன்கள் நிரம்பி ஹைட்ரோகார்பன், அல்கைன்களும் நிரம்பாத ஹைட்ரோகார்பன் என்று பார்த்து, அதாவது அல்கேன்களில் நடக்கிற தாக்கங்கள் எல்லாம் சுயாதீன மூலிகை பொறிமுறை பிரதியீட்டு தாக்கம், சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம் என்றும் அல்கைனில் நடைபெறும் தாக்கம் எல்லாம் அதாவது கூட்டல் தாக்கம். அல்கீனில் வந்து ஒரு மூல ஒரு படி கூட்டல் தாக்கம், அல்கைனில் இருமூல இருபடி கூட்டல் தாக்கம் என்று பார்த்தோம். ஏன்னு சொன்னால் அல்கீன் எடுத்தோம்னா ஒரு சிக்மா பிணைப்பு, ஒரு பை பிணைப்பு, அந்த பை பிணைப்பு இலத்திரங்கள் இடமாற்றம் அடையும். அதன் காரணத்தால் ஒரு மூல், அது ஹைட்ரஜனாக இருக்கலாம், HBr இருக்கலாம், HCl இருக்கலாம், H2SO இருக்கலாம், எதாக இருந்தாலும் அது சேரும் என்று வந்து பார்த்தினாங்க. அதே மாதிரி நாம் வந்து அல்கைனில் ரெண்டு பிணைப்பு இருக்கு, ஒரு சிக்மா பிணைப்பும் ரெண்டு பை பிணைப்பும், அவை இரண்டு மூல் இரண்டு படி கூட்டல் தாக்கம் என்று பார்த்தினாங்க. அதே நேரத்தில் அல்கீனில் நடைபெறும் தாக்கங்கள் எல்லாம் கூட்டல் தாக்கம் என்று ஒரு கூட்டு கொண்டு வர மாட்டா. அதுக்குள்ள என்ன காரணம், அங்கே பிரதியீட்டு தாக்கமும் இருக்குது, அவை இவ்வாறு நிலையில் பார்த்து அல்கேன்கள பொதுச்சூத்திரம் CnH2n+2, அல்கீன் பொதுச்சூத்திரம் CnH2n, அல்கைன் பொதுச்சூத்திரம் CnH2n -2 என்று பார்த்தோம். அல்கேன்களில் N= 1,2,3, அல்கைனில் N= 2,3 ஒன்று வராது, அல்கைன்லையும் N= 2,3 ஒன்று வராது என்று சொல்லி பார்த்து ஐபிஎஸ்சி பேரடியின் முடிவு இன்டர்நேஷனல் யூனியன் பியூர் அப்ளைட் அண்ட் கெமிஸ்ட்ரி என்கின்ற தாபனத்தினால் வெளியிடப்பட்ட பேரில் ஏனண்டு முடியும், ஈனண்டு முடியும், ஐநண்டு முடியும் என்று சொல்லி விளவும் நாங்கள் பார்த்துனாங்க. இப்படி பார்க்கல இன்றைக்கு நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் அபவுட் alkynes and the hydrocarbon and all the details we already discussed. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்ல சமபௌதியங்கள். Today we are going to discuss about the isomerism or the isomers. இப்போ பார்ப்போம், C4H10 என்கின்ற ஒரு சேர்வை எடுத்து நான் பார்க்க போகிறேன். இந்த C4H10 என்கின்ற ஒரு சேர்வை எடுத்தா 4 கார்பனுடைய 4 கார்பனைனா நேர்ச்சங்கிலியால் வரும். அதே மாதிரி ஒரு கார்பனை கலட்டி அப்படி யோசிச்சா லேஸ் நடுவில் போடுவோம். ஏன்னா இந்த கலட்டப்பட்ட கார்பனை இதில் போட்டிருந்தேன்டா இதை இப்படி திருப்பி இருந்தா 90 ரூபாயினோட இதுதான் பெறப்போகுது. அது இந்த கார்பனை கூட இங்கே போட்டு 90 ரூபாயினோட திருப்பி இருந்தா இதே இது பெறப்போகுது. அப்படின்னால இவ்வாறு 2 சேர்வைகள் எழுதலாம். இப்படி எழுதக்கூட இங்கே வந்து 10க்கு இங்கே ஒரு பிணைப்பான ஒன்று போயிட்டேன்டா மிச்சம் வந்து 3 CH3, இங்கே 2 பிணைப்பு போனால் 2 மிச்சம் CH2, இங்கே 2 பிணைப்பு போனால் 2 மிச்சம் CH2, இங்கே ஒரு பிணைப்பு போனால் 3 மிச்சம் CH3. எவ்வாறு சொல்றேன், வலுவளவின் அடிப்படையில் ஏற்றுமல்லது இலக்குமல்லது பங்கீடு செய்யும் இலத்திரங்களின் எண்ணிக்கை தரை நிலையில் அல்லது அகற்றப்பட்ட நிலையில் உள்ள சோடியற்ற நிலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவு என்று சொல்லி காவனுக்கு வலுவளவு 4, ஹைட்ரஜனுக்கு வலுவளவு 1 நான் இதை பார்க்குறேன். இங்கே பார்க்கக்கூட 1 போனால் 3 மிச்சம் CH3, இங்கே 1 போனால் 3 மிச்சம் CH3, இங்கே 1 போனால் 3 மிச்சம் CH3, இங்கே 1 2 3 போனால் இன்னொன்று தேவை 4. என்ன அது, வலுவளவை 4ஆக மாற்ற எத்தனை பிணைப்புகள் இருக்கின்றதோ அத்தனை வலுவளவுகள் இருக்க வேண்டும். எத்தனை வலுவளவு இருக்கின்றதோ அத்தனை பிணைப்புகள் இருக்க வேண்டும். ஒட்சியனுக்கு வலுவளவு 2 அல்லது 6 2 அல்லது பிணைப்பு அல்லது 6 பிணைப்பு, நைட்ரஜனுக்கு வலுவளவு 3 அல்லது 5 3 பிணைப்பு அல்லது 5 பிணைப்பு. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வலுவளவு 1 அப்படின்னால ஒரு பிணைப்பாக இருக்கணும். அது இவ்வாறு வருது. அதே மாதிரி இன்னொரு சேர்வு எடுத்து பார்ப்போம். இது வந்து நாங்கள் அல்கைன்ல எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி C2H6O என்ற ஒரு மூலக்கூறு சூத்திரத்தை எடுத்து நாங்கள் கட்டமைப்பு எழுதினோம்னா 2 கார்பன், இங்கே 2 கார்பன், இந்த 2 கார்பன்ல அதாவது நடுவில் CH3, இந்த 2 கார்பன் வந்து நடுவில் போட்டு ஒரு சேர்வை, அதே மாதிரி அந்தத்தில் போட்டு இந்த ஒட்சியன் அந்தத்தில் போட்டு ஒரு சேர்வை 2 சேர்வை எழுதக்குள்ள இங்கே 1 போனால் 3 மிச்சம் CH3, ஒட்சியன் 1 2 சரி கதை முடிஞ்சுது. இங்கே 1 போனால் 3 மிச்சம் CH3, இங்கே 1 போனால் 3 மிச்சம் CH3, இங்கே 1 போனால் 2 போனால் 2 மிச்சம் CH2, இப்போ 3 2 5 ஹைட்ரஜன் போனால் ஒரு ஹைட்ரஜன் மிச்சம், இதில் ஒரு H. ஆகவே C4H10 மூலக்கூறு சூத்திரமாக உடைய சேர்வையானது ஒரு நேர் சங்கிலி சேர்வை, ஒரு கிளை சங்கிலி சேர்வை உருவாக்கப்பட்டிருக்கிறது. C2H6O மூலக்கூறு சூத்திரமாக உடைய சேர்வை CH3OCH3ஐயும் CH3CH2OCH2 உருவாகி இருக்குது. ஆகவே இந்த அல்கைன்கள் ஒரு நிறம் அதாவது நேர் சங்கிலி கிளை சங்கிலி. இங்க இந்த சேர்வை எடுத்தோம்னா இதை சொல்ற ஈதர் மெத்தாக்சி மெதேன் இருமெதைல் ஈதர் என்று சொல்லுவோம். அதோட இதை வந்து பார்த்தோம்னா CH3CH2 2 கார்பன் OH
ஐயுபிஎஸ்சி பேரடி முடியும், ஓலண்டு முடியும். எத்தனால், எத்தனால், இது ஒரு alcohol, இது ஒரு ஈதர். ஆகவே when we are considering about this C4H10, we can write the two structure. One is this one is this one. When we consider about the C2H6O, we can write about the ether and alcohol, ether and alcohol. Therefore, ஒரே மூலக்கூறு சூத்திரம் வித்தியாசமான இரண்டு கட்டமைப்புகள். ஒரே மூலக்கூறு சூத்திரம் வித்தியாசமான இரண்டு கட்டமைப்புகள். அதாவது ஒன்று ஈதர், ஒன்று ஆல்கஹால், ஒன்று நேர்ச்சங்கிலி, ஒன்று கிளைச்சங்கிலி. ஆகவே ஒரே மூலக்கூறு சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்தால் அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சமபௌதியம். ஒரே மூலக்கூறு சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு சமபௌதியங்கள். அந்த சமபௌதியங்களை நாங்கள் பழுந்து பிரிக்கக்குள்ள திண்ம சமபௌதியம், அமைப்பு சமபௌதியம் என்று ரெண்டா பிரிக்கலாம். அதாவது திண்ம சமபௌதியத்தை கேத்திரானிய சமபௌதியம், ஒளியியல் சமபௌதியம் என்று ரெண்டா பிரிக்கலாம். அமைப்பு சமபௌதியத்தை நேர்ச்சங்கிலி, கிளைச்சங்கிலி அமைப்பு சமபௌதியம், தொழிற்படும் கூட்டமைப்பு சமபௌதியம், மெட்டா மெரிசமைப்பு சமபௌதியம், அதே போன்று அதாவது நேர்ச்சங்கிலி, கிளைச்சங்கிலி சமபௌதியம், தொழிற்படும் கூட்ட அமைப்பு சமபௌதியம், மெட்டா மெரிசமைப்பு சமபௌதியம், கட்டமைப்பு நிலை சமபௌதியம் என்று நான்கா பிரிக்கலாம். Therefore, when we consider about this is a molecular formula. We can write that also molecular formula. We can write the two structures. This is the direct chain. இது வந்து ஒரு கிளைச்சங்கிலி. The branch chain. This is the branch chain. Like a C2H6O, we can write the one is the ether, other one is the alcohol. Therefore, one molecular formula, different type of the structures. It is called isomers. One molecular formula, different type of the structures. It is called the isomers. Isomers. When you are going to study isomers, it is called the isomerism. Isomerism. Therefore, when we consider about the isomerism, isomers, we can divide it into two. Basically, one is the structural isomerism, other one is the solubility isomerism. When we consider the solubility isomerism, we can divide it into geometrical isomerism and the optical isomerism. Geometrical isomerism and the optical isomerism. When the geometrical isomerism, it is we can divide it into two. One is a cis, other one is a trans. Other one is cis, other trans. ஆகவே ஒரே மூலக்கூறு சூத்திரத்தை வித்தியாசமான கட்டமைப்பை கொண்டிருந்தால் அதை நாங்கள் சமபௌதியம் என்று பார்ப்போம். இந்த சமபௌதியங்களை அடிப்படையாக திண்ம சமபௌதியம், அமைப்பு சமபௌதியம் என்று பார்க்கலாம். இந்த திண்ம சமபௌதியத்தை கேத்திரனிய சமபௌதியம், ஒளியியல் சமபௌதியம் என்று பிரிக்கலாம். அமைப்பு சமபௌதியங்களை நேர்ச்சங்கிலி, கிளைச்சங்கிலி, தொழிற்படும் கூட்டமைப்பு, கட்டமைப்பு நிலை சமபௌதியம், மெட்டா மெரிசமைப்பு சமபௌதியம் என்று பிரிக்கலாம். அதே மாதிரி இந்த கேத்திரனிய சமபௌதியத்தை சிஸ் சமபௌதியம், டிரான்ஸ் சமபௌதியம் என்று படிக்கலாம். ஆகவே இந்த சமபௌதியம் என்றால் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.